மிக சிறந்த சிசுவாக வருகின்றோம். வழக்கத்தை வழக்கத்தோடு சொன்னோம் தெரியும். அப்படியானோ அப்படியே சொல்லுங்க. தெளிவாக உனக்கின்றேன், தெளிவாக கேட்கின்றேன். உங்களை மாதிரி சொல்ல வருதான்னு பாத்துக்க. வரும் அது எப்படி வரும்? எப்படி வரும்? முட்டா அறிவற்றோரே. ஆமா, புத்தி இல்லாத. யார் புத்தி இல்லாதவன்? எதுக்குங்க? யாரா புத்தி இல்லாதவன்? புத்தி இல்லாதவனா? இவர் தான் ஆட்சி புரிந்தார் நாட்டை. நாட்டை ஆட்சி புரிந்தார்கள். அந்நாட்டு மன்னருக்கும் குழந்தை என்பது இல்லையா? ஓ, குழந்தை. அப்படி குழந்தை நாட்டிலே பிறந்த உடனே நான் எவ்வாறு பிறந்தேன்? 3 கண்களோடும் 4 கரங்களோடு பிறந்தேனா? 4 கைகளோடு பிறந்தீங்க. பிறவி அதிசய பிறவி, அற்புத பிறவி. இந்த உலகத்திலே என்னை போல் பிறந்தவனும் இல்லை. பிறக்க போவதே இல்லை, பிறக்க போவது கிடையாது. அப்படி என்றால் என்னுடைய பிறப்பு அதிசயம் தானே. அதிசயம் தாங்க. அப்படி கண்ணு பார்க்கலாம். ஏம்பா அவரு கண்ணு மூக்கலாம் கூட பெருசா தெரியலப்பா, நீட்டுக்கிறாரு பாரு. அதான் எந்த ஏகப்பட்ட பெருசா தெரியுது என் கண்ணுக்கு. நாக்க அட முட்டா, கண் எத்தனை இருக்கிறது? 2 தான். 2 தான் இது. ஆனால் 3 கண் என்று உனத்தேனே. 3 கண்ணு சொன்னேன். கரங்கள் 4 சொன்னேன். எப்படி மறைந்தது? எப்படி பிறக்கும் நேரத்திலே அப்படி பிறந்த உடனே சிவபெருமான் தான் மறு பிறவியாக
கூட்டம் கூட்டமாக உங்களை கண்டார்களாம். நாட்டிற்கு சென்றார்களாம். இப்படி செல்ல ஆனால் நான் அதிசயமாக பிறந்திருந்தாலும் என்னுடைய பற்ற தாய் சாக்குவதை அழுது கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக? வீட்டிலும் சரி என்னுடைய தாயானவரே சொல்லு. காலம் சென்ற காலம் ஆனாலா? இது காலம் கடந்து சென்றால் ஏன்பா அவர் காலம் சென்றாருப்பா. நீ சொல்ற தப்பு இல்ல. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பொருள் சொல்லி பாருக்கலாம். நீ சத்தனா அந்த காலம், அப்புறம் இப்ப பேசுங்கிறியா இது இந்த காலம். ரெண்டும் ஒரே காலம் தான். அதுதான் கிடையாது. அவர் காலம் முடிந்தது. ஐயா நீங்க சத்துக்குன்னா பாரு. சத்து நீ எனக்கு சொல்லக்கூடாது. நான் ராஜாவா? நான் சொல்றது கேள்றேன். பிள்ளையாக பிறந்தார் அழுவார்களாம். திரண்டுக்கு பிறந்தது, காம்டேட்டுக்கு பிறந்தது, செடிக்கு பிறந்தது. இது ஏன் பிறந்ததோ? இது பிறந்தது பிறக்காமலே இருந்திருக்கலாமே. என் தாக்க அறக்குது. இந்த செடி ஏன் பிறந்ததோ? உண்மைதான். சில தாய்மார்கள் பேசுவது உண்மைதான். அப்படி பேசுவாங்க. அப்படி பேசவில்லை என்னுடைய தாய். அழுது கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் கலங்க வேண்டாம். இவன் ஒருவன் யார் ஒருவன் தொடுகிறானோ அந்த சமயத்திலே ஒரு கண்ணோ இரு கரங்களும் மறைகிறதோ அவர் கடத்திலே அவருக்கு அர்த்தம் தான் இவருக்கு சாவு மரணம் என்று அசரீரி உரைத்து மறைந்தது. அப்படி மறைந்த உடனே என்னை தொட்டவன் யார்? என்னுடைய கண்ணும் இரு கரங்களும் மறைந்தது யாரா? அனைவரும் வந்தார்களா? என்னை தொட்டார்களா? கண்டார்களாம். மீண்டும் சென்றார்களாம். ஆயர் பாடியிலே வளரக்கூடிய ஆயா பாடியிலடா ஆயர் பாடியிலே வளரக்கூடிய கோபால கண்ணன் என்னை தொட்ட சமயத்திலே அட்டையும் அட்டையும் காட்டிலே வைக்கும் இடையே காடிய குடியர் கம்பளி தடியர் மானங்கட்ட மடையர் அந்த இடமெல்லாம் எனக்கு எதிரி. அது ஒரு பக்கம் போனால் போகட்டும். நாட்டு மக்களுக்கு நான் எப்படி ஆட்சி புரிகிறேன்? அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய நாட்டு மக்களுக்கு யாதொரு குறைவில்லாமல் சீரோடும் சிறப்போடு ஆட்சி புரிகிறேன். ஆனால் அரசனிலே அமர்கிறேன். யாராக வந்தால் தடையில் அழைத்து அது ஏன் வசனம் நீ சொல்லாத வந்தவன் யாரு ஊம்பிடுதா? உன்னை யாரு இங்க கூப்பிடலையா? யார் கூப்பிட்டது? உன்ன யார் கூப்பிடுதா? யாரும் உன்னை கூப்பிடல. நீயே தான் வந்துக்கிற. நீயே தான் வந்த. இந்த ஊர் பஞ்சாயத்துல சொல்லி கொடுங்கன்னா வேலைக்கு போற. சரி இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் வந்துருக்கேன். அது சந்தோஷம். நான் வந்திருக்கிறேன். வரப்பட்டவன் ஒரு பக்கமாக இருப்போ. சந்தோஷங்க. இதுதான் எதிர்பார்த்துக்கிற மின்னேற்றத்துல இருந்து
நான் உடனே சொல்ல வந்து உட்காந்துக்கிறேன். டேய் அரை மென்டல முழு மென்டல் இருந்தா ஆஸ்பத்திரியில் எடுத்து போய் சேர்த்துருவேன். அரை மென்டல் என்ன சொன்னேன்? நான் வந்து சொல்ல வேண்டியது அதை தாண்டா போய் அங்க சொன்னேன். அண்ணன் தினமும் வர பட்டவன் நீ போய் உட்கார்றா முன்னேற்றத்துல நின்னுங்க சொல்றாரு. இந்திர மிஸ்ல இருந்து ஒன்றியன் வந்துருமா சொல்லுவோம் சொன்னீங்க. சரி நம் நாட்டை தேடி ஒரு ஒட்ட வந்துக்கிறாங்க. நம்ம நாட்டிலே கல்வடைக்கு வேலை இல்லை அவன் அனுப்புவோம். சரி எங்க நாட்டுல உனக்கு வேலை இல்லை உன்னை போக சொல்லிட்டாரு. போடா. ஆமா என்ன சொல்றேன்? என்ன சொல்றா? ஒற்றையன் வந்துக்கிறேன். டேய் அதான் லிகிதம் சொல்லு. ஓ தூதுவன் லிகிதம் மகாராஜா ஒரு தூதுவன் வந்திருக்காங்க. வரவிட நீ போ. சரி டேய் வேற கூட சொல்லிக்கிறாரு. எங்கோட தாங்க மொத்த தண்ணிய பாம்பு தான் இருக்குது. நீ ஏன்டா அத்தை போய் பாத்துக்கிற பக்கத்துல இருக்கிற கரம்ப பார்த்து ஓட்டி வச்சுக்கிறா அங்க விட்டு வரைய இல்லைன்னா ஏறி உள்ள விட்டு மொத்தமா மொழிக்கும் குபீன்னு 3 நாள்ல வர சொல்லிக்கிறாரு. அவர் வந்து என்ன பார்க்க மாட்டாரா? பாப்பாரு பாப்பாரு எப்படி பார்த்தாரு எங்க தோறு தெரியுமா? பாப்பல 2 இஸ்டார்னா சரியா போடும். ஓஹோ சரி 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 கட்டாரியா ஐயா பார்த்தனையா இவனை பார்க்க சமயத்தில் தெரியுது தூதனை போலே வந்த நோக்கம் பாரு நீ குடுக்கலன்னா எங்க பட்டு பட்டாவின்னு தெரியாது. அதே டாப்ல ஒண்ணு மொத்தமா அவுத்து காட்டு. டாப்ல ஈஸி எங்க வச்சிருந்து எங்க காட்டுற எங்க குப்பை போடுற வேலை தான் அப்படியே வச்சுக்கிறாயா. நீங்க படிப்பீங்களா மச்சி? டேய் முட்டாள் உங்க வேலை என்ன? அதை குடுத்துட்டு கிளம்பு போ. ஓ நான் வந்துட்டேங்க போட இல்ல உங்களுக்கு ஏச்சி போ போற முட யார போற யார போறே போ. இந்த பால் பிடி நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட படி படிக்கிட்டமா படிடா ஐயா. எனக்கு ஒன்னே வந்து ஆங்கிலம் பேசுறேன். சரி சரி கை தார்த்துடுவேன் படிக்கிறீங்க. அப்புறமா சொன்னா 10 தெலுங்குதான் இருக்குங்க. அதுல நித்தி நித்தி பாரு நீ அஜித் அவர் கொஞ்சம் தெளிவாடி பாரு. அவருக்கு பச்சை அஜித் அவருக்கு தெரியாது நீ தெளிவா காமிக்கிற. யார் தெரியுமா? அஜித் எதிர்வாயிலியா எதிர்வாயிலியா எதிர்வாயில எதிர்வாயிலியா உனக்கு ஒரு பக்கம் கால் செவுடு மகாராஜா போதுமா போச்சுது குடுற அடி வாங்கி சாவாங்க. சாட்டை கொண்டு வேட்டையாடி விடுவேன். வேட்டையாடி கொடுத்தையா புறப்படு உன் நாட்டிற்கு போ. சென்று வருகிறேன் கொடுப்பீங்களா அமௌண்ட்? இப்பதான் ஆங்கிலம் பேசாதரான்னு ஐயா வந்தவனுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தாரீங்க. நீ வாசிக்க போகிறாயா? வேணாம் வேணாம் நீங்களே வாசிங்க.
நான் மட்டும் சொன்னேன் கோவிந்த்குமார் படி அது எனக்கு தெரியுது படிப்பியா படிக்க மாட்டியா உனக்கு படி தெரியுமா தெரியாதா காப்பிடி காப்பிடி அரைப்படி முக்காப்படி ஒரு படி நீ தானே படினா அற்புதம் இந்த வருஷத்திலே இருந்து லிகிதம் வந்திருக்கிறது எழில்மிகு தர்மராஜா அண்ணாவிற்காக மகத்தான ராஜா வேலை செய்திருப்பதினாலே 2 நாள் முன்பதாக அதி விரைவாக வர வேண்டும் என்று சிசுபாலனாக எனக்கு எழுதியிருக்கிறார். ஒரு எழுத்துக்குதான் பாருப்பா கப கப கபுன்னு ஈர்ஷா தானங்க உள்ள இருக்குது தெரியும். டேய் பாரு நான் ராஜா தான் யாரு இல்லைன்னு லிகிதம் எப்படி வந்திருக்கும் பிரிக்காமலே டேய் முட்டாள் அது எங்க எழுதிருக்கும் எங்க எழுதிருக்கு தெரியும் உங்களுக்கு ஒற்றன் கொண்டு வந்திருக்கிறான். ஆமா ரகசிய இதுகளாக எழுதிருக்கும். எழில்மிகு தர்மராஜாவை காண வேண்டும். மனமகிழ்ச்சி அடைந்தேன். 2 நாள் முன்பதாக வர சொன்னேன் அல்லவா? வந்துவிட்டேன். லிகிதத்தை கண்டேன், மன மகிழ்ச்சி கொண்டேன். யாகத்திற்குரிய ஏற்பாடு எங்கே? இன்னும் தாத்தா பீஷ்மர் வரவில்லையே. இதோ வந்துட்டு இருக்கிறார். அதற்கு எனக்கு வந்துட்டுங்க சிம்மாசனம் கொடுத்துறேங்க. ஐயா வாங்க தாத்தா. நலமோடு வாழ வேண்டும் தாத்தா. வாழப்பட சிசுபாலனுங்கிறேன். நலமோடு வாழ வேண்டும். ஜெய் முட்டாள் நேரம் போடு மாதவன் நீங்க போட்டதை உங்களுக்கு பிடிக்கல இங்க போடுங்க அப்படியே போட்டு தைக்கணும். தாத்தா அழைக்கிறாரு பாருப்போ. ஐயா பாண்டு மகாராஜா சொர்க்க பதவி சேர வேண்டும் என்பதற்காக அவனி 56 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ராஜாக்கள். குருவிடங்கள் இருக்கிறது. ராஜசியாக வேண்டி சிறப்போடு செய்யணுமப்பா. சிறப்போடு செய்ய வேண்டும். ஆகட்டும். இந்த ராஜசியாகம் 7 நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜாஜி ராஜன் என்று ஒரு சாம்ராஜ்யம் மட்டும் வழங்கியிருக்கிறார்கள். ஆனா அந்த முதல் தாமலை யாருக்கு வழங்கலாம்? இந்த முதல் தாமலத்தை யாருக்கு கொடுக்கலாம்? சத்திரியால் கொடுத்தால் வைசால கஷ்டம், பிராமணால் கொடுத்தால் சூசரால கஷ்டம். பொதுவாக பார்க்கக்கூடிய கடவுள் இந்த கோபால கண்ணனுக்கு அழைத்துள்ளோம். அப்பா தெய்வமாக விளங்கக்கூடிய ஆமா ஏனென்றால் அனைத்து ராஜாத்தி ராஜர்கள் வந்திருக்கிறார்கள். 56 நாட்டு மன்னர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த முதல் தாம்பூலத்தை பகவானுக்கு வழங்கினால் நமக்கு பெருமை தரும். ஆமா எல்லோருக்கும் பெருமை தரும். சபைக்கே பெருமை தரும். அப்பா இந்த பெருமையை எல்லோரும் சார்ந்ததல்லவா? எங்க நிறைந்தே
அப்படி செய்து வச்சமையில் அமிர்தராஜன் மகத்தான ராஜா வேலை செய்து குடியன் கம்படி தடியன் இந்த மாலை கட்டு இட வேலை கலவா முதலக்கிற போதை கொடுத்தார்கள். இங்க நமக்கு என்னடா வேலை? ராஜாத்தி ராஜர்கள் சூழ்ந்த சபையிலே நீ மட்டும் நம்ம கோவம் வருது. அது அமர்ந்திருக்கிறானே ஏதும் கட்ட இடையன். ஆமா, அவனுக்கு முதலக்கிழமை பூஜையை கொடுக்கலாம் என்று சொன்னவன் அவன். அப்படி கொடுத்தவன் அவன். கொடுக்கலாம் என்று சொன்னவர் தாத்தா, கொடுத்தவர் இந்த அடியே. கொடுக்கலாம் என்று சொன்னது தாத்தா. நீ போ தாத்தா அனுப்பு. தாத்தா என்னப்பா? அதோ அமர்ந்திருக்கிறானே அந்த கண்ணன். ஆமா, அவனுக்கு முதலக்கிழமை பூஜையை கொடுக்கலாம் என்று சொன்னது யார் தாத்தா? கொடுக்கலாம் நான் தெரிவித்தேன், கொடுத்தது தர்மராஜா. கொடுக்கலாம் என்று சொன்னது நல்ல மாதிரி சொல்லுவது இந்த ஏழு மட்ட இடையன். ஆமா, எதிலே உயர்ந்தவன் என்று இவனுக்கு முதலக்கிழமை பூஜை தாத்தா. இவனுக்கு நல்ல நடத்தை உண்டா அல்லது நல்ல யோகியத்தான் உண்டா? இவனுக்கு நல்ல அறிவு உண்டா? இவன் எதிலே உயர்ந்தவன் என்று இவனுக்கு முதலக்கிழமை பூஜை கொடுத்திருக்கிற தாத்தா. சத்தியால கொடுத்தா வயசால கஷ்டம், சூத்திரால கொடுத்தா பிராமணால கஷ்டம். சரி, பொதுவாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு நாங்க வச்சுப்பா. கடவுளா? ஆமா. இவன் செய்தது தெரியுமா? என்ன? சூட்டு தூட்டுக்கு புரிந்து நடக்க தெரியாது உடன் மீது மன்னர்கள் முன்னி போது நீ சொன்ன சொன்னாகாது. தாத்தா, இவன் சூதுக செய்பவன், இவன் ஒரு திருடன், இவன் ஒரு கள்வன், இவன் மண்ணை திருடினான், பெண்ணை திருடினான், பெண்ணை திருடினான். இப்பேற்பட்ட திருத்தம் செய்தவனா இவனா? தெய்வம். ஆமாம்பா, எல்லாம் தெய்வம் தான்பா. தாத்தா, சிறையிலே யார் இருப்பான்? திருடன் தான் இருப்பான். தப்பு செய்பவன் சிறையில் இருப்பான். அந்த சிறையிலே ஒருத்த குழந்தையா பிறகுறான்னா அவன் எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான்? அவன் தான் இந்த உலகத்திலே பெரிய திருடன். அந்த திருடன் தான்டா இவன். இருக்கட்டுமே, சிறையிலே பிறந்தான். இவனுக்கு நல்ல யோகிதை உண்டா தாத்தா? ஒரு இடத்திலே ஒரு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியிலே முதல் இடத்தை வகித்தால் அவனுக்கு முதல் பரிசளிக்கலாம். இரண்டாவது இடத்திலே ஒரு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியிலே ஒருவன் கலந்து அதிலே ஒருவன் முதல் இடத்தை பிடிக்கிறான். அவனுக்கு என்ன பரிசளிக்க வேண்டும்? முதல் பரிசு. இரண்டாம் இடத்தை பிடித்தால், மூன்றாவது இடத்தை பிடித்தால் அந்த போட்டியிலே கலந்து கொள்ளாமல் ஒருவன் இருக்கிறானே அவனுக்கு என்ன பரிசளிக்க வேண்டும்? இப்பேற்பட்ட ராஜாத்தி ராஜ நிறுவ சபையிலே, சத்திரியர் நிறுவன சபையிலே இந்த ஏதும் கட்ட இடையன் எதற்காக தாத்தா இவனுக்கு முதலக்கிழமை பூஜை? 1000 பேர் இருந்தாலும் எங்க மனசுக்கு பகவான் தான் கொடுக்கணும். தாத்தா, முதலக்கிழமை பூஜை இது யாருக்கு கொடுத்திருக்கலாம்? எப்படி? 7 நாட்களாக மகத்தான ராஜா வேலை செய்கிறார் முதல்னா. இதில் முதலிடத்தை வகிப்போர் யார் தெரியுமா? யாரு? மாபெரும் செல்வந்தருக்கு தான்
முதலிடம் என்று சொன்னால் திருவிராட்டின மகாராஜா அவர் சார்பாக வந்திருந்தாரே அவர் மகன் சுயோதன மகாராஜா அவர் கழித்திருக்கலாமே தாத்தா. அவன் கொடுங்கோல் அரசம்பா, கொடுமைக்காரப்பா. சரி, அவன் நல்லவனாக தெரியவில்லையா தாத்தா? இந்த முதல் அக்கிரம பூஜை வயதிற்குத்தான் முதலிடம் என்றால் 886 வயது, சில மாதம் சில மணி நேரம் இப்படி செல்லுபடியாய் கொண்டிருக்கிறது தாத்தா. அது நீர் ஏற்றுக்கொண்டிருக்கலாமே தாத்தா. எனக்கு கல்யாணமே ஆகலையப்பா. கல்யாணம் கம்னாட்டிடாய் உனக்கு என்ன தாங்களா? ஏதோ அல்ல அழிஞ்சு போறேன். சரி சொல்லு. சரி தாத்தா, பொறுமைக்கு தான் முதலம் என்றால் மகத்தான ராசியாகும் யாருமே செய்ய போகாத யாகத்தை செய்கிறாரு. எமதன்னா பொறுமையின் பொறுத்துனர் தர்மராஜா ஏற்றுக்கொண்டிருக்கலாமே இந்த அக்கிரம பூஜை. எனக்கு வேண்டாம் அப்பா, எனக்கு வேண்டாம். உனக்கு யார் ஏத்தாலும் அப்படியே போகாது. சரி வீடு தாத்தா சொல்லுப்பா. சரி, அவருக்கு வேணாமா யாகத்தை செய்பவர் அவரே எப்படி யாகத்தின் அபிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளலாம்? சரி, அவருக்கு வேண்டாம். இந்த அக்கிரம பூஜை ஒரு வல்லவனுக்குத்தான் தர வேண்டும் என்றால் யார் வந்து எந்த நேரத்திலே எப்பொருள் கேட்டாலும் தடையின்றி வாரி வாரி வழங்குகிறாரே அங்க தேச தலைவர் மாவீரர் கர்ணமகாராஜா அவரை கழித்திருக்கலாமே தாத்தா. தாயாரு தந்தையாரு அண்ணன் தம்பியார் என்ற ஊர் உறவு தெரியாத கொடுப்பவனுக்கு குணம் தான் முக்கியம். சரி, இந்த ராஜி சபையில அவனுக்கு வேலை கிடையாது. நீ சொல்வது உண்மைதான். இனம் ஒழுங்காக இருக்க வேண்டும், அப்படித்தானே உரைக்கிறாய் தாத்தா. இவன் இனம் என்ன? இவன் இனம் யாதவங்களும் சொல்லுவாங்க. அவனு ஏண்டா கொடுத்தா? எங்க மனசுக்கு கொடுத்தது வேணாம். சரி, அதை விடு. சக்கரவர்த்திக்கு தான் முதலம் என்றால் திருட்டு பைய இவனுடைய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி வந்திருந்தாரு. அவரை கழித்திருக்காம தாத்தா. அவரு கொடுத்துருக்கலாம். அவர் இடையிலே போயிட்டாரு. யாகத்தில் நடக்கும் சமயத்துல இடையிலே இருந்து விட்டார். அவனுக்கு தகுதி இல்லை இந்த அக்கிரம பூஜை. சரி, தந்திரத்திற்கு தான் முதலிடம் என்றால் காந்தார தேசத்து தங்கம் குட்டி கலகம் செய்வதிலே சிங்கம் காந்தார அதிபர் சௌரி மாமா வந்திருந்தாரு. அவரை கழித்திருக்காம தாத்தா. அவனே ஒரு கலக பிரியே. அவனும் நல்லவனா தெரியலையா? அவனுக்கு கொடுக்கூடாதுப்பா. சரி தாத்தா, ஒரு வேளை ஒரு நல்ல வல்லவனுக்குத்தான் இந்த அக்கிரம பூஜை என்றால் சேது நாட்டை சீரோடு சிறப்போடு ஆட்சி வருகிறேனே இந்த சிங்கக்குட்டி சிக்குவார் எனக்கு கழித்திருக்கலாமே தாத்தா. அது உனக்கு சொத்தமா தகுதி கிடையாதுப்பா. உனக்கு அந்த தகுதியே கிடையாது. உனக்கு எனக்கு தகுதி இல்லையா? இத்தாரை குழு வெற்றி மூடி சுத்தரத்தை யாக்கினாயே உனக்கு இப்படி கற்று விட்டாரா? சிவனை தொற்று விட்டாரா? இத்தரை என்று சொல்லக்கூடிய இந்த பூதளத்தின் மீதிலே மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று மூவாசை வருத்தாயே நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் தாம்பளத்தை. திருமணம் ஆகாது இருக்கவே எனக்கு வேணாம்னு சொல்லட்டும்பா. நீ மறுக்கிறாய். ஒருவருக்கு 40 வயதானால் நாய் குணம் என்பார்கள், 80 வயதானால் கழுத குணம் என்பார்கள். உனக்கு 886 வயதாகிறது. உனக்கு எத்தனை நாய் குணம், உனக்கு எத்தனை கழுத குணம் வந்திருக்கும்? சரிப்பா தாத்தா, வயதாகவே உனக்கு மதி கட்டு விட்டது, தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதனால் தான் கொடுக்கலாம் என்று சொன்னாய். அது கொடுத்தால் போதும், கொடுங்கள் 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 என்று அதை வாங்கிக் கொண்டானே இந்த தடியன் கண்ணன். இவனுக்கு 6 காலும் 6 முக்காலும் சேர்ந்து 7.5 நாட்டான். சனியன் இவனை தொட்டு விட்டது. ஏதோ பொல்லாத நேரம் தான் உங்க இப்போ. அவன் வாங்கி கொண்டவன் கொடுத்தானே தருமனே அமர்ந்திருக்கிறாரே. அண்ணா தம்பி, உனக்கு மானம் கட்டது, பெரியவர்களை வையாது. பீஷ்மனுக்கு மதி கட்டது, இந்த கண்ணனுக்கு சனியன் தொட்டது, உனக்கு மானம் கட்டது. என்ன மதி உனக்கு
ஏன் முடியாது? எப்படி எப்ப வாங்கிட்டு பேச முடியும் தாத்தா, இந்த சபையிலே மற்றொருத்தன் எழுந்து இந்த ஏதும் கட்ட இடையில் இருக்கிறானே, இந்த கண்ணனுக்கு முதல் அக்கிரம பூஜையை கொடுக்கலாம் என்று சொல்லியிருந்தால் சொன்ன சனத்திலே அவன் நாக்கையே அருந்திருப்பேன். நான் என்ன அவன் ஜீவத்தையே கொய்தறிந்திருப்பேன். மகோ பெரியவன் என்ற ஒரு காரணத்தினால் விட்டு மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று ஆசையும் தந்தைக்காக வறுத்து சத்தியவிரதன், தேவவிரதன், பீஷ்மன் சொல்லக்கூடிய பெரிய பீஷ்மத்தை கண்டுபிடிக்கிறாயே, அந்த உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் உன்னை விட்டு இங்கு ஒருவன் எழுந்திருந்தால் சொன்ன சனத்திலேயே அவன் சிரத்தை கொய்திருப்பேன். தாத்தா பொறுப்பா கோவம் வேணாம்பா, பொறுப்பா. சரி தாத்தா சொல்லுப்பா. நீ கொடுக்க சொன்னவர் தானே? ஆமா. வாங்கி கொண்டவன் கண்ணன். ஆமா. கொடுத்தானே தருமன், அவன் அனுப்பு. நீ போ. தம்பி சிதுபாலா. தாத்தா அண்ணா சொல்லுப்பா. என்ன தம்பி? அது அமர்ந்திருக்கிறானே ஆமா, அந்த கண்ணன் கண்ணன் நல்லவனா தெய்வமா? நமக்கு தெய்வம். தெய்வங்க விலங்காகல நல்லவனா கேட்டவனா? நல்லவர். சரி, 886 வயதாகிறது தாத்தா பீஷ்மர். பீஷ்மர் அவன் நல்லவரா? நல்லவர். அண்ணா கொடுத்து நீதானே? ஆமா. நீ நல்லவனா? நல்லவர் தான். உன் தாய் தந்தை நல்லவர்களா? நல்லவர் தான். நீ எப்படி பிறந்தான்? எப்படி பிறந்தேன்? தட்டையதி இவன் யம தர்மனால் முந்திப்பானாச்சே. மகத்தான யாகத்தை செய்கிறாயே, யாருக்காக செய்கிறாய்? தந்தனா டேய், உன் அப்படி எங்க அப்பனும் ஒண்ணா? யாருல? யாருக்கு செய்கிறாய்? சரி, என்னுடைய தந்தை. உன்னுடைய தந்தை நாமதேவன் என்ன? எல்லாருக்கும் தெரியும், பாண்டு மகாராஜன். பாத்தியா, பெற்ற அப்பன் பேர் சொல்றதுக்கு மறிக்கிறான். இவெல்லாம் தர்மராஜாவா? அவரு தந்தை தானே. அவரு உங்களுக்கு இயற்கை தந்தை, செயற்கை தந்தை என்று உனக்கு இருக்கிறாரே, அவர் யார்? எல்லாருக்கும் தெரியும். நீ அது நீயே சொல்லிடுப்பா. நீதான் சொல்ல. நீயே சொல்லு. நீயே சொல்லிடு. நீ சொன்னா உன் வாயிலே இருந்து வர வேண்டும் அந்த உண்மை எல்லாம். எல்லாருக்கும் தெரியும். யம தர்மராஜன் அவன் செத்துட்டானா? இல்லை. ஏன்டா இந்த ராசியாவா? பாண்டு மகாராஜா அந்த பிறகு யாருக்கு பிறந்தார்? வாழு பகவானுக்கு பிறந்தார். அவன் இறந்து விட்டானா? எதற்காக இந்த யாரும்? பாண்டு மகாராஜா இறந்து விட்டாரே. அர்ஜுனன் யாருக்கு பிறந்தார்? ஒட்டுலகவாசி தேவேந்திரனுக்கு பிறந்தார். அவன் இறந்து விட்டானா? இல்லை. ஏன்டா இந்த ராசியாகும்? பாண்டு மகாராஜா இறந்து விட்டார். நகுல சகாதேவர் யாருக்கு பிறந்தார்கள்? அஸ்வனி தேவாக்களுக்கு பிறந்தார்கள். அவர் இறந்து விட்டார்களா? எதற்காக இந்த ராசியாகும்? உங்களை 10 5 அப்பா உயிரோடு சொல்லும். ஏன்டா கர்மாந்திரம் பண்றீங்க? தந்தைக்காக. தந்தைக்காகவா? பாண்டு மகாராஜனுக்காக. சரி, உன் தாயானவள் 5 கணவனை சேர்ந்து 5 பிள்ளையை பெற்றெடுத்தால் உன் தாயானவள் முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து 5 பிள்ளை பெற்றிருக்கிறான். சரி, உன் தாயை விடு. பெரியவர்கள் தவறு செய்தார்கள், அதை விட்டு விடுவோம். 5 சேர்ந்து அழகு திரு பாஞ்சாலி திரௌபதி என்ற ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, ஒருவனுக்கு ஒருத்தி தானே மாண்பு. ஆமா. ஏன்டா இப்படி 5 பேர் ஒரு பொம்பளை? அது தாயுடைய வார்த்தை. உன் தாய் நல்லவளா இருந்தா தான் நம்ம மக்களுக்கு நல்ல அதன் பிரகாரம் நடத்திட்டு வருது. சரி, உன் தாயே சரி கிடையாது. உன் தாயை வார்த்தை கேட்டு 5 திருமணம் செய்து கொண்டார்கள். ஆமா. உங்க 5 பேர்ல ஒருத்தர் செத்துட்டா, ஒருவர் இறந்து விட்டால், ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு திரௌபதி தாலி இறங்குறதா, இன்னும் 4 பேர் இருக்கிறாங்கன்னு தாலி கட்டி இருக்கிறதா, மற்ற 4 இறந்து விடுவார்கள்.
நான் ஒருவன் மாண்டி விட்டால் மற்ற நால்வர்களும் ஆண்டு விடுவார்கள். ஒருத்தர் செத்தா மற்ற நால்வர்களும் ஆண்டு விடுவார்கள். ஒருத்தர் செத்தா நால்வர்களும் ஒருத்தர் செத்தா 4 பேர் சாவனன்றியே. நீயாடா தர்மராஜா? நீ கர்மமே உருவான ராஜா. நீங்கள் முறையற்ற வாழ்க்கை வாயிரு. நீ சரி கிடையாது. கொடுக்க சொன்னானே ஆனே அனுப்போ. பார்த்தா என்னப்பா அண்ணா பருப்பு சரி கிடையாது. ஆறு வீடு நெறியாக வாங்கி கொண்டாடி கொடுத்தால் போதும் தாமதம் என்று. இவன் நல்லவனா? நல்லவர் தான்பா அவரு. சரி, நீ நல்லவனா? நான் நல்லவர் தான். உன் தாய் தந்தை நல்லவனா? ஏன்பா நல்லவங்களா இல்லையா? நல்லவங்க தான். கெட்டவன் நான் சொல்றேன். உன்னுடைய தந்தையார் சந்துரு மகாராஜா, உன் தாயார் கங்காதேவி இருவருக்கும் எப்படி திருமணம் நடந்தது? அது எப்படி எனக்கு தெரியாதுப்பா. ஒரு சத்தியத்தின் பேரே திருமணம் நடந்தது. உன் தாயார் வளரக்கூடிய நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், கேட்க கூடாது என்று ஒரு சத்தியத்தை பற்றி உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் திருமணம் நடந்தது. உன்னுடைய கணவன் தாய் தந்தைக்கு முதன்மையாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை உன்னுடைய தாயார் வளரக்கூடிய கங்காதேவி கங்கையிலே வீசி கொன்று விட்டார். ஒரு குழந்தையா கொன்றார். தொடர்ந்து 7 குழந்தைகள் பிறந்தது. 7 குழந்தைகளும் ஆற்றிலே வீசி கொன்றாலே. ஓட்டா நல்லவளா? தெய்வத்தாய் பாரு. என் தாய் தெய்வத்தாய். எப்படி சொல்ற? என் மனசு பெத்த தாய் போய் சொல்ல முடியுமா? பெத்த பிள்ளைய வளர்க்கணும். தாயா இருந்தா 7 பிள்ளையை கொண்டிருக்கிறாரே. உன் தாய் தீயவள். அதை ஏன் என கேட்காமல் இருந்தாரே. உன் தந்தை தீயவன். நீ பிறப்பதற்கு முன்பாக 7 பேரை கொண்டு குவித்தாயே. நீ ஒரு தீயவன். சரி, உன் தாய் தந்தை சரி கிடையாது. நீ பிறந்தாய், வளர்ந்தாய், பரசுராம குருவிடத்திலே கலைகளையும் கல்விகளையும் அற்புதமாக கற்று தேர்ந்தாய். சரி, கற்று தேர்ந்து ஒரு நேரம் உன்னுடைய தம்பிமார்கள் சித்ராங்கதன் விசித்திர வீரனுக்காக காசி நாட்டை ஆளக்கூடிய காசிராஜனுடைய மகள் அம்பை, அம்பிகை, அம்பாளி என்று சொல்லும்படியான 3 பெண்களை கவர்ந்து வந்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தாய். அம்பை, அம்பிகை திருமணம் செய்து கொண்டார். அம்பாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் உன்னையே திருமணம் செய்து கொள்ளும்படியாக கேட்டார். அதற்கு நீ என்ன தெரிவித்தார்? கடைசி வரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். தந்தைக்காக மகன் சத்தியவரதன் என்று பெயர் எடுத்திருக்கிறேன். ஆமா, நான் என் சத்தியத்தை மாற மாட்டேன்னு சொல்லட்டுமா? அந்த பெண்ணானவர் என்ன செய்தால் தெரியுமா? உன்னிடத்திலே இருந்து உன்னுடைய குருவாக பரசுராம குருவிடத்திலே சென்றார். உன் குருவானவர் ஓடோடி வந்தார். பீஷ்மா, இந்த பெண்ணை கொள்ள வேண்டும் என்று கேட்க அதற்கு மறுக்க அந்த இடத்திலே உனக்கும் உன் குருவிற்கும் போட்டி நடந்தது. அந்த போட்டியிலே குருவையே தோற்கடித்த குரு துரோகினி நீ நல்லவன் என்று வந்து விட்டார். போர்க்களத்திலே தோற்கடித்தார். அந்த குருவானவர் என்ன செய்தார்? இதன் முதற்கொண்டு சத்தியருக்கு வில்வதையே ஒரு நல்ல குருவை சத்தியருக்கு இல்லாமல் செய்தாயே. நீ அடா நல்லவன். யாருக்கு வேண்டுமானாலும் துரோகம் செய்யலாம். குருவுக்கு துரோகம் செய்தாயே. அட குரு துரோகி, நீ வந்து அவனுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னாய். சரி தாத்தா, சொல்லுமா, உன் பிறப்பு சரி கிடையாது, அண்ணா பிறப்பு சரி கிடையாது. இது அமர்ந்திருக்கிறானே இந்த இடையன், அவன் எந்த குலத்திலே பிறந்தான்? எந்த குலத்தில் பிறந்தான் உனக்கு தெரியுமா தெரியாதா? எது குலம் என்பார்களப்பா. அந்த யாதவர் குலம் எப்படி அவதரித்தது? எப்படி?
ஏன் நான் உன்னை கேள்வி கேட்டா நீ எப்படி என்ன கேள்வி கேக்குற? ஆமா தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தா உன்னையா நான் கேட்க போறேன். தெரியாது ஏன்டா கொடுத்த தாம்பலாம்? எங்க தெரியுமா? எங்க சௌகரியம் ஏண்டியா கொடுத்து அது அந்த யாதவர் குலத்தில் அவதரித்தான் யயாதி என்று ஒரு மகாராஜாவானவர் வந்தவர். அந்த யயாதி மகாராஜாவிற்கு சன்மிஷ்டை தெய்வ யானை என்று இரு மனைவிக்கும் 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். இருபா பொண்ணாரா பார்த்து கொஞ்சம் போதுமா? நான் ஏன் கோவப்பட போறேன்? நாய் எனக்கு என்ன கோவம்? அப்படி 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். 5 பிள்ளைகளிலே ஒருவரும் தந்தைக்காக இளமையை தரவில்லை. அதிலே ஒருவர் கொடுத்தார், குரு என்று சொல்லக்கூடிய மன்னன். அவர்கள் வழியிலே வந்தவர் தான் நீங்கள் எல்லாம். அங்கே ஒருவர் இளமையை தர மறுத்தாரே, அவர் யார் தெரியுமா? எது என்று சொல்லக்கூடிய மகாராஜா. அந்த மன்னரானவர் இளமையை தராமல் இருக்கவே அந்த மன்னன் நாடு கடத்தி விட்டானா. நாட்டிற்கும் காட்டிற்கும் இடையிலே ஒரு பகுதி ஏற்படுத்தி அந்த குளம் தான் இடையர் குளம். அந்த யாதவர் குளத்திலே அவதரித்தானே, புத்திர குளத்தில் பிறந்தானே, இவனா தெய்வம்? தெய்வம் தான் எனக்கு தெய்வம்பா. யாருக்கு? எங்களுக்கு தெய்வம்பா. நம்பனவும் நடராஜன் இடையர் வீட்டிலே சென்று நெய்யையும் பாலையும் திருடிவிட்டு அவர் பெண்களுடைய புறம்கால் பிடித்தவர். ஐயோ என்னை விட்டு விடுங்கள், அம்மா என்னை விட்டு விடுங்கள் என்று பெண்களுடைய புறம்காலை பிடித்தானே, இவனாடா தெய்வம்? தெய்வம் தான்பா. போய் தடி பழிக்கிறேன். என்ன விதியாகும் தாத்தா? நீ கொடுக்க சொன்னவர் தானே? கொடுத்தவன் அனுப்பு. நீ போ தாத்தா. உன்னை பாகத்தே தகுதி. நீங்க உள்ள கொடு போடா. தம்பி பெரியவர்களை வையாதே. நான் சொல்ல வேண்டியது. யாரு பெரியவங்க? தாத்தா பெரியவர் 886 வயது உள்ளவர். சில மாதம் சில வாரம் சிறப்பி ஆடி கொண்டிருக்கக்கூடிய வீடுவர். வயதிலே பெரியவன் எல்லாம் பெரியவன் இல்லை, அறிவிலே சிறந்தவனே பெரியவன். படிச்சுக்கிறே இல்லையா? படித்திருக்கிறேன். அது அமர்ந்திருக்கிறானே அந்த கண்ணன், தெய்வம் அவன் நல்லவனா? நல்லவர் அண்ணா. என் நாடு சேது நாடு. சேது நாட்டிலே இருந்து இந்த இந்திரபிரசம் வந்தடைந்தேனே, வரும் வழியிலே மக்கள் என்ன பேசிட்டு இருந்தார்கள், எவ்வாறு போற்றி புகழ்ந்தார் தெரியுமா? எப்படி பேசியிருந்தார்கள்? சரஸ்வதி தேவி, தாமிரே அமரக்கூடியவர்கள் லட்சுமி தேவி, அல்லை மகள், கலை மகள், மலை மகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகள், முப்பெரும் தேவர் இருக்கிறார்களே. அவருடைய உள்ளமும் உன்னுடைய உள்ளமும் நிகரானது நினைத்துக் கொண்டிருந்தேன். எப்போது இந்த யாதவனா விளங்கக்கூடிய கண்ணனுக்கு முதலக்கணம் மூறி கொடுத்தாயோ, உன் மானம் கெட்டது, மரியாதை கெட்டது. சுவாமி யார போடுறா? என் தம்பியை பாத்திரீங்களா? 1000 தவறு செய்ய நீதான் பொறுத்து கொள்ள வேண்டும். நீ போடா போடா போடா. அண்ணன் உனக்கு தமையன். யார் மந்திரத்தில் உனக்கு மரியாதை கொடுத்த கொள்ளவா? போடா. என் தம்பியுடைய பொறுப்பு இது அமர்ந்திருக்கிறானே கண்ணன், இவன் நல்லவனா? ஓய்தா இப்ப தெய்வம் சொல்லலாம். இவன் மண்ணை திருட்டு வரலாம் ஒண்ணு ஒன்னா சொல்றேன், அதுக்கப்புறம் நீ தெய்வம் சொல்ற பாக்கலாம். சரிண்ணா. இவன் சிறிய வயதிலே என்ன செய்தான்? புரிய தாயிர்பால் என்னை சரியாக்கி
ஓ யாதவருடைய வேலை என்ன? சில பேர் ஆடு பேப்பாங்க, சில பேர் மாடு பேப்பாங்க, சில பேர் தயிர் விற்பாங்க, சில பேர் ரெண்டு விற்பாங்க, சில ஆமா பேர் நெய் விற்பாங்க. ஆட்டையும் மாட்டையும் வைத்து அதனுடைய பாலை கறந்து நெய்யாகவும் பாலாகவும் வியாபாரம் செய்வதனுடைய வேலை அவன் தொழில். அவர் இடத்திலே சென்று அந்த நெய்யையும் பாலையும் திருடினானே இவனா தெய்வம். ஒயிலா ஒயிலா திருடி சாப்பிட்டா ருசியா இருக்கும். டேய், என்ன திருட்டு போட்டு சாப்பிட்டு பாரு. ஆமா திருடத்துக்கு போகும்போது சரி இதை பாருங்க, ஒரு சின்ன பையன் போறீங்க சாம்பார் சாப்பிட்டா சப்பு இருக்கும். சாம்பாரு சாம்பார் சாப்பிட்டா வாய்க்கு சப்புன்னு இருக்கும். ஆமா எதையும் சாப்பிட்டா ருசியா இருக்கும். இருக்கும். அப்படி இது கூட திருட்டு வேலை. ஆமா, சின்ன குழந்தைல தெரியாம செய்துட்டான்னு சொல்லலாம். சரி, சிறிய வயதில் தெரியாம செய்வது. இன்னும் என்ன செய்தான் தெரியுமா? தக்கவே தெரியும். குளிக்கும் இவன் சிறிய வயதிலேயே ஆமா, பெண்கள் குளிக்கும் இடத்துல ஆடவர் போலாமா? சைலன்ஸ். பொம்பளை குளிக்கிற இடத்துல ஆம்பளை நட வேலை. ஆம்பளை போக கூடாதுங்க. இவன் சென்றான். அப்படி மீறி போயிட்டா கூட பார்த்தா பாகாத மாதிரி வந்துடணும். உட்காந்து பார்த்து கிடக்கலாம். உட்காந்து பார்க்கலாம். ஐயா, என் நாயா குடிச்சுனா உட்காந்து பார்த்து கிடக்கும். ஆமா, பார்க்காமல் வருது ஆண் பிள்ளை கழகு. இவன் என்ன செய்தான் தெரியுமா? யாதவர் குடிக்கும் இடத்திலே சென்று பெண்களுடைய சேலையை கவர்ந்தான். கிளை கொன்றா சாத்தினான். பெண்களே கரையேறி வந்து நிர்மாணமாக கரத்தை தூக்கி கேட்டால் தான் சேலையை தருவேன் என்றான். இவனாடா தெய்வம். பெண்கள் குளிக்கும் இடத்திற்கு சென்றது முதல் குற்றம். அவர் ஆடையை களவாடியது இரண்டாவது குற்றம். கிளை கொன்றா சாத்தியது மூன்றாவது குற்றம். பெண்களே கரையேறி வந்து கேட்டால் தான் தருவேன் என்றானே, அது நான்காவது குற்றம். இப்படி பல பல குற்றங்கள் புரிந்தானே இவனா தெய்வம். வேலு விட்டுக்கா வாடா, வேலு விட்டுக்கா வாடா. இன்னும் என்ன செய்தா? கேட்டு நீ விந்து நீதோ யாதவர் குலத்திலே பிறந்தான் நல்ல வாய்வனே. ஆடுகளையும் மாடுகளை மேய்ப்பான். காட்டிலே மேய்க்கும் சமயத்திலே மழை வந்தா நீ என்னடா பண்ணுவ? மழை பெய்யுதுன்னா செட்டு தான் செட்டில் வந்துப்பேன். ஏன்னா மரம் தான் அடிச்சு போய் உட்காந்துப்பேன். மரம் செடிகளில பதுங்குவாய் நீ. இவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு 4 ஆட்டுக்குட்டி கிட்ட கூப்பிட்டுருவான். அவர் கிட்ட கூப்பிடுவாரு. இவன் கிட்ட கூப்பிட்டு இவன் மேல ஒரு ஜமம் கூட வச்சிருப்பான். ஜம்மு வச்சிருப்பான். அந்த ஆட்டு மேல போட்டு அந்த ஆட்டு கடியில உட்காந்துப்பான். அடை விடாது மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட இவன் மேல படாதுடா. அதான் நல்லது. குடல் இல்ல, குடல்னா கூட இது தப்பு இல்ல. ஒரு ஆடவனாக இந்த பூலகத்துல பிறந்தால் மழை தண்ணி காட்டு அடியில போக கூடாது. ஆமா, ஐயோ அவன் இறந்ததற்கு சமானம். இப்ப நாங்க போன ஏரிக்கரையில தண்ணி போச்சுங்க. டேய், மழை தண்ணி சொல்றாரு. செடி தண்ணி அப்படி சென்றாதே இது போட்டிருந்தான். இவன் அடா தெய்வம். பகவான் கோவிந்தா. சீதாராமா, சீதாராமா கோவிந்தா. இவனை சொல்லி தப்பு கிடையாது. நிறைத்த கிராமம் கொண்டு 886 வயதாகிற ஒரு கிழவன் அவன் கொடுத்தான்டா. அவன் மீதுதான் குற்றம். குற்றம் குற்றம் மகருக்மணி
எனக்கும் இன்று இருந்தா பகை இல்ல எனக்காக பரியமிட்டார்கள் விதர்ப்ப நாட்டை ஆளக்கூடிய விதர்ப்ப ராஜனுடைய மகள் ருக்மணி என்ற பெண் ருக்மணி எனக்கு இவனும் நானும் அவருக்கு அத்தை பிள்ளைகள் அப்படி எனக்கு பரியமிட்ட பெண் இவன் என்னடா ஆகணும் தங்கச்சி கூட போடுற தங்கச்சிட்டு போய் தாலி காட்டினானே இவனாடா தெய்வம் தங்கச்சி காட்டினா குழந்தை சத்து நிக்குங்க ஆமா அக்கா விட்டு போன அத்தை விட்டு போன காட்டினா குழந்தை நிக்காது நீ அதெல்லாம் காட்டாத உனக்கு பிறந்ததே 2 பொண்ணு நீயே தாலி கட்டி நீயே கொடுங்க தங்கச்சி கட்டி பாருங்க மன்னர்கள் இவனுக்குத்தான் முதல் லக்னம் பூஜை அளித்தார்கள் என்று ஆணவத்தோடு கால் மீது கால் போட்டுக் கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறான். இவன் கிட்ட போக போக எனக்கு முப்பிரவி ஞாபகம் வருகிறது. அட என்னை ஜெயிலிட்டிடும் மதித்து உன்னை சதைக்க வந்திருக்கிறேன். அடிக்க திறன் இருந்தால் நீயா நானா இருவரில் ஒருவர் வாடா பார்க்கலாம். அடைக்கிற மாத்திர மாட்டேன் வாடா பாத்தியா இவ்வளவு நேரம் பேசுகிறேன். ஆமா ஏன் அமைதியாக இருக்கிறான்? இழுவை சேர்க்க பிறந்திருக்கிறாயே கண்ணா, கொடுத்தால் போதும் என்று பெற்றுக்கொண்டாயே தாம்பூலத்தை. இது உனக்கு தகுதியா? இது உனக்கு முறையா? முட்டா இவன் முடுப்பிறவிலே குரங்குகளை கூட்டாளியாக சேர்த்து கொண்டான். அதனால அந்த குணம் இவனுக்கு தொத்திச்சுரா. நல்லா இருக்கிற மாலை பிச்சு பிச்சு போடுற ஒரு குரங்கு மாரியே பச்சைப்பாட்டே இவ்வளவு திட்டுனே அப்படியே பச்சை பச்சா பச்சைப்பாடு காமிச்சு மகாராஜா. அதுல ஒரு சூத்து மரம் அவனுக்கு என்னடா சூது தெரியும்? நான் என்னைக்குனே இருக்கிறேன். அவனுக்கு தெரியுமாண்ணா அது கூட்டம் போட்டு போய்கினே இருப்பேன். அப்படி குறுங்குகளை சேர்த்து கொண்டான். பொண்டாட்டி நம்பாதவன் இவனா தெய்வமாடா? நீ பொண்டாட்டி கட்டி பாரு, அப்புறம் நம்பி விட்டு வரியா? யாருக்கு ஆள் விட்டு போய் என் மனைவி அடிச்சு கத்துதான் இங்கே வந்த நானு. யாவ கூட போகிறாளா? யாருக்கு தெரியும்? யாவ கூட போகிறாளா? இவன் தாயை கொன்றான். அப்போது பரசுராமதாரத்திலே தாயின் சிரத்தை கொய்தான். இவன் இங்க சொல்றேன், இவனா தெய்வம். ராமாதாரத்திலே
பெண் ஜாதியை நம்பாமல் பெண்ணை தீக்குளிக்க செய்தான். அதோட ஓய்ய வச்சுனானா செல்லு பார்த்துட்டு டேய் செல்லு உள்ளங்க ஒண்ணு இல்லைங்க ஐயா. இவன் மனைவியானவள் கர்ப்பமாக இருந்தான். கர்ப்பமா இருக்கின்ற பெண்ணை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும்? கர்ப்பமா இருக்கிற பெண்ணை காட்டு காமிச்சான இவனாட தெரியும். எங்க ஊர்ல இருந்து பாருங்க, மாசமா இருக்கிற பொண்ணு போய் அரபாரக்காரன் நன்னாடுறா. டேய் கணவனா கூட தான் இருக்கிறா, கணவனோடு தான் இருக்க வேண்டும். அப்படி பெண் ஜாதியை நம்பாத ஈன இவனுக்கு இவனடா இவனை போய் தேவன் குமரான் போடுறா. இவனுக்கு இவ்வளவு நேரம் பேசுறேன், இவ்வளவு நேரம் பேசுகிறேன், இத்தனை நேரம் பேசுகிறேன். இவன் ஆம்பளையா இருந்தா எழுந்து வந்திருக்கணும் சண்டைக்கு போல் வீசுகிறால் இவனுக்கு துடித்திருக்கும், கோபம் வந்திருக்கும். எடுப்பால் வாழ் தொடுப்போம் போல் எதுவும் கிடையாது இவனுக்கு. இவனை பேசுவதற்கு மைய அது கொடுக்குது அவன் மூஞ்சில இல்ல வேடி பயல் இவன். நீ வர்றா, நீ யாரு? பொம்பளைங்க மாட்டின்னு மொத்தமா மாட்டின்னு யாரு? நான் யாரு? சிங்கம் சிசுபாலன் சிங்கக்குட்டி. இவனை பேசுற மாதிரி எனக்கு தான் நேரம் வாடா. ஒரே பேசுறாருங்க. உன்னை பத்தி எப்படி பேச கம்முன்னு புள்ளியார் மாதிரி உட்காந்து நீங்க பொறுமையாக வந்து காலம் இருக்கிறது. ஆமா, இந்த சிவானாகப்பட்டவன் பிறக்கும் பொழுது 4 கரமும் 3 நேத்திரத்தோடு பிறந்தான். அப்படி பிறக்கும் பொழுது யார் அவனை தொட்டு தூக்கி பார்க்கின்றார்களோ 2 கரமும் 1 நேத்திரமும் மறைகின்றதோ அவனால் கலந்தால் தான் இவனுக்கு மரணம் என்று அசைவாக்கு உரைத்தது. மரணம் அனைவரும் சென்று அதிசயமான குழந்தை என்று பார்க்கிறார்கள். ஆமா, நானும் சென்று பார்த்தேன். தொட்டு தூக்கி பார்க்கும் அளவே 2 கரமும் 1 நேத்திரமும் மறைந்து விட்டது. ஓஹோ, என்னுடைய அத்தை சாட்சி எம்மையார் கண்ணா, என்னுடைய மகனுக்கு அழிவென்றால் உன்னுடைய கருத்தால் தான் ஏற்படும். என்னைய தினம் ஒரே நேரத்தில் 100 பிழைகள் செய்கின்றானோ 100 பிழை பேசுவார்கள். அனுதினமும் வருவார், பேசுவான், சென்று விடுவான். ஆனால் இன்றைய தினமும் இவன் செய்த பிழைகளோ 100க்கு மேல் தாண்டி விட்டது. இனிமேல் இவனை இப்பதான் இவன் ஆம்பளை நிறுத்தி எழுதுகிறான். கட்டுவோம் நல்ல மொத்தம் கத்துது. கத்துட்டு மாட பாத்துக்கலாம். இந்த சிவனோடு அவன் செய்து மூர்த்தியாக சாய்ந்து விட்டேனே. இதற்கும் காலம் இருக்கிறது. ஆமாட்டா, எல்லாமே வச்சுதான் இருந்தீங்க. யாரோ வைகுண்டத்தில் இருந்திருக்கும் பொழுது என்னை காண்பதற்காக தூர்வாச மகாமுனி என்னை காண்பதற்காக வந்தார். தூர்வாசனம் வருகிறார். அந்த நேரத்தில் எனக்கு காவலாக இருந்தவர்கள் ஜெயவிஜய் என்று சொல்லக்கூடிய தோரப்பாளர்கள். இன்றைய தினத்திலே சாமியை பார்க்க முடியாது என்று தூர்வாச மகாமுனி வரை தடுத்து நிறுத்தினார்கள். சாமியை தரிசிக்கலாம் என்று வந்தேன். என்னை தடுத்து நிறுத்திவிட்டீர்களே. பூலகத்திலே நீங்கள் இருவரும் நரகப்பேய்களாக போக வேண்டும். சாபத்தை அளித்தார் தூர்வாச மகாமுனிவர். சாபத்தை பெற்ற தோரப்பாளர்கள் என்னை வந்து முறையிட்டார்கள். தோரப்பாளர்களே, தூர்வாச மகாமுனிவர் கொடுத்த சாபத்தை மாற்றவே முடியாது. 3 பிறவி வேண்டுமா அல்லது 7 பிறவி வேண்டுமா என்று கேட்டீங்க. 7க்கும் 3க்கும் என்ன வித்தியாசம் சுவாமி என்று கேட்கிறார்கள். 3 பிறவி எடுத்து எனது விரோதிகளாக பிறந்து என்னுடைய 4ஆம் பதவி அடையலாம் என்று உரைத்தீர்கள். 7 பிறவி எடுத்து என்னுடைய பக்தர்களாக பிறந்து என்னுடைய வைகுண்ட பதவி அடையலாம் என்று உரைத்தீர்கள். 7 பிறவி எடுத்தால் எந்த நாட்கள் ஆகுமோ 3 பிறவியே போதும் என்றார்கள். வேதா இவற்றிலே
சிவங்கன் யுவன்சேதனாக பிறந்தார்கள் வெண்பந்தி அவதாரம் ஆமா. நரசிம்மாவதாரம் எடுத்து அன்னவர்களை மாய்ச்சி. மாய்ச்சி கிருத யுகத்தினி ஆமா. ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார்கள் ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்து அன்னவர்களை மாய்ச்சி இந்த துவாபர யுகத்தில் தந்தைவர்கள் சிசுமகனாக பிறந்தார்கள் தந்தைவனுடைய அம்மான் தாய்மாமனை இதற்கு முன்பதாக கொண்டு விட்டு இந்த சிசுபாலன் வடிவதற்கு இன்னும் ஒரு முகர் பெற்றிருந்தான் இந்த சிறுபாலன் என ராஜஸ்ரீயாகம் ஜனார்தனவதம் சிறுபாலன் மச்சம் என்று சொல்லக்கூடிய நாடகம் வைத்தவர் முடிவடைகிறது. சிறிது நேரம் கர்ணபட்சம் சிறிது நேரம் நாடகம் நடைபெறும்.